கொஞ்சம் அங்கே இல்லைங்க அங்கே இல்லைங்க ஆச்சு அங்கே நின்றுக்கோங்க. அது தொடாதீங்க, தொட்டிங்கன்னா பெருசாயிரும். அடுத்தது இதுக்கு போடுங்க. அடுத்து அடுத்து அப்படி போடுங்க. அப்படி இப்போ இந்த டீப்பை திருப்பிட்டு 4 சேர் மட்டும் போடுங்க. நீங்கள் அவன் உதவி ஏழாம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பு கவிதை ஃபேன் எடுத்துனோமா ஏசி வைக்கலாம், தப்பு இல்லையா? அதெல்லாம் பாப்பா முதல் மொழி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவாக ஒரு மாபெரும் கவிஞர் பெருமக்களை ஒன்றிணைத்து முதல் மொழியின் செயல்பாடுகள் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு எங்கள் முதல் மொழி அமைப்பின் தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் ஆவுச்சி அவர்கள் தலைமை உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கிலும் உள்ள முதல் மொழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் மொழி தொண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளை 7ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. முதல் மொழியின் செயற்குழுவினுடைய திட்டங்களும் அதற்கு உங்களுடைய ஏகோபித்த ஆதரவும் தான் இதற்கு மிக முக்கிய காரணங்கள். பெரும்பாலும் பொறியாளர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம், தமிழர் நலனுக்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 7ஆம் ஆண்டு துவக்க நாளில் நேற்று இன்று நாளை என்ற கவியரங்கம் நடக்கவிருக்கிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்தவிருக்கும் திரு தமிழீழன் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நோக்க உரை வழங்கவிருக்கிற திரு பால பன்னீர்செல்வம் அவர்களையும், மொழியின் எதிர்காலம் பற்றி பேசவிருக்கிற திரு கவிஞர் நாகராசன் அவர்களையும், அறிவியல் வியப்புகளை சொல்லவிருக்கிற திரு ஞால ரவிச்சந்திரன் அவர்களையும், தமிழ் வணிகத்தின் வீச்சு பற்றி சொல்லவிருக்கிற திருமதி ஸ்டெல்லா தீபா அவர்களையும், தமிழர் அறம் என்னவெல்லாம் மாயங்கள் செய்யவிருக்கிறது என்று பகிர வருகிற கவிஞர் திரு ப ராஜேந்திரன் அண்ணன் அவர்களையும், தமிழர் வரலாறு குறித்து ஆய்வு நடத்தவிருக்கிற திரு குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களையும், நன்றி உரை வழங்க இருக்கிற அமைப்பின் துணைத் தலைவர் திரு அன்பழகன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் முதல் மொழி நேற்று என்ன செய்தது, இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன செய்ய போகிறது என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் மொழி அமைப்பு நேற்று போட்டிகளின் மூலமாக தன்னை தகவமைத்துக் கொண்டது. கவிதை போட்டி, கட்டுரை போட்டி ஆண்டுதோறும் நடத்தி மாணவர்களிடையே எழுதும் ஆர்வத்தை தூண்டி அதை ஊக்குவிக்கும் வேலையை செவ்வனே செய்து வருகிறது. மாநிலம் தழுவிய திருக்குறள் குறும்பட போட்டி ஒன்றை நடத்தி வெற்றி கண்டது. இணைய வழியில் நாளைய தமிழர் என்ற ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி பல்வேறு துறை சார்ந்த ஏறத்தாழ 175 தமிழ் பேராளர்களை ஒருங்கிணைத்து நடத்தி நாளைய தமிழர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை பேண வேண்டும், எதை உருவாக்கி கொள்ள வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அறுதியிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு சொன்னது. நிறைய தமிழ் அறிவியல் நூல்களை திறனாய்வு செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. சிறந்த தமிழ் பேச்சாளர்களை கொணர்ந்து பார்வையாளர்களை சிந்திக்க வைத்தது. திங்கள்தோறும் புதிய நூல்கள் பல வெளியிடச் செய்தது. ஆண்டுதோறும் சிறந்த அறிவியல் நூலுக்கான மனவை முஸ்தபா நினைவு பரிசினை வழங்கி வருகிறது.
முதல் மொழி அமைப்பு இன்று 2 சீரிய திட்டங்களை துவக்கி அறிவியல் தமிழுக்கான தன்னுடைய பங்களிப்பை மிக அருமையாக செய்து வருகிறது. ஒன்று, முதல் மொழி அறிவியல் நூலகம். பள்ளிகள் தோறும் இருக்கின்ற நூலகங்களில் தமிழ் அறிவியல் நூலகங்களுக்கான இருக்கையை அமைத்து பராமரித்து அதை மாணவர்களுக்கிடையே பிரபலப்படுத்துவது. 2, பள்ளிகள் தோறும் தமிழ் அறிவியல் வினாடி வினா போட்டி நடத்தி மாணவர்களுக்கிடையே தமிழ் ஆர்வத்தையும் அறிவியல் ஆர்வத்தையும் தூண்டுவது. இதை முதல் மொழியின் மகளிர் அணி சீரும் சிறப்புமாக செய்து வருகிறது. இந்த 2 முயற்சிகளையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் துவக்கி வைத்தார். நாளை முதல் மொழி என்ன செய்ய போகிறது? இருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் தொடர்ந்து செய்வதோடு மேலும் 1, மாணவர்களுக்கிடையே தமிழ் ஆர்வத்தை தூண்டும் விதமாக பள்ளி கல்லூரிகளுக்கிடையே தமிழ் போட்டிகள் நடத்துவது, தமிழ் இலக்கண நூல்களையும் திருக்குறள் போன்ற உலக பொதுமறை நூல்களையும் தமிழர் மெய்யியல் சார்ந்த நூல்களையும் தமிழிசை நூல்களையும் தமிழ் கலாச்சார நூல்களையும் தமிழர் பாரம்பரிய கலை நூல்களையும் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் எளிய விலையில் மக்களிடையே கொண்டு சேர்ப்பது. 3, தமிழ் கல்விக்கான ஏனைய மென் திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சி மையங்களை இணைய வழியில் இலவசமாக தோற்றுவித்து ஒரு தமிழ் கல்வி சுற்றுச்சூழல் தளத்தை, அதாவது ஒரு எக்கோசிஸ்டம் ஏற்படுத்தி காத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். முதல் மொழியில் இந்த 7ஆம் ஆண்டு துவக்கத்தில் இந்த எங்களுடைய பயணத்தில் இந்த செயல்பாடுகளை எல்லாம் முதல் மொழியின் தோழர்கள் அனைவரும் இணைந்து நடத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் அன்பு சகோதரர் ஆவுச்சி அவர்களுக்கு, தலைமை உரையா ஆற்றிய ஆவுச்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக அன்பு சகோதரர் பால பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் மொழி குறித்து நோக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் ஒரு 5 நிமிடங்களுக்குள் தங்களுடைய சிறப்பான சொற்பொழிவை ஆற்றி நிறைவு செய்யும்படி வடிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கையை எடுங்கன்னு சொன்னார். அவர் 5 நிமிஷம் நினைச்சுட்டே இருக்காரு. அவர் பேசும்போது கேமரா இந்த பக்கம் திருப்பிட்டீங்க, பரவாயில்லையா? அது குரல் தெளிவா அங்கேயே இருக்கட்டும். பதிப்பு ஒழிப்பதில் தான். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் மொழி தொடங்கிய பின் 6 ஆண்டுகள் நிறைவுற்று இன்று 7ஆம் ஆண்டு பயணத்தை தொடங்குகிறது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் அறிவியல் தமிழ் மேம்பாட்டிற்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றிய இந்த 6 ஆண்டுகள் நம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு காலப்பயணம். சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வு ஒரு விழா மட்டுமல்ல, நம்முடைய முதல் மொழியின் உயரிய நோக்கங்களை உறுதிப்படுத்தும் ஒரு தருணமும் ஆகும். தோழர்களே, தமிழே காலத்தின் மொழி என்பதை அறிவோம். அதனால்தான் இன்றைய கவியரங்கத்தின் கருப்பொருள் நேற்று, இன்று, நாளை என்று வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தமிழின் தொன்மையான கவிஞர்களின் குரலில் இயற்கை, மனித உணர்வுகள், காதல், வீரம், அறம் அனைத்தும் வெளிப்பட்டன. இன்று நாம் தொழில்நுட்பங்களையும் உலகளாவிய தொடர்புகளையும் வலிமைப்படுத்தும் தாங்கும் மொழியாக இன்று தமிழ் வளர்ந்திருக்கின்றது என்பதையும் அதன் அவசியத்தையும் இன்றைய கவிஞர்களின் குரல்கள் ஒலிக்கின்றன. நாளை நம்முடைய கனவுகள், நம்முடைய கண்டுபிடிப்புகள், தலைமுறைகள் இவைகள் எங்கு எடுத்து செல்கின்றனவோ அந்த எதிர்காலத்தில் தமிழ் நிற்கும். இன்றைய கருப்பொருள்
கவிஞர்களை ஒரு காலப்பயணத்திற்கு அழைக்கிறது. நேற்று நாம் ஏற்றுக்கொண்ட மரபு இன்று உணரக்கூடிய பொறுப்பு, நாளை முன்னேற்றத்துக்கு எப்படி செயல்பட போகிறோம், இந்த நேற்று இன்று நாளையை ஒருங்கிணைத்துதான் அந்த சிந்தனைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு கருப்பொருளாக இந்த கவியரங்கத்தின் தலைப்பு அமைந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்விற்கு சில நோக்கங்கள் இருக்கின்றன. அதில் சில நோக்கங்களை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தமிழின் படைப்பாற்றலை கொண்டாடுவது. கவிதை என்பது ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள ஒரு உயிரோட்டம், தமிழின் உயிரோட்டம். அந்த உயிரோட்டத்தின் படைப்பாற்றலை கொண்டாடுவது நமது முதல் நோக்கம். இரண்டாவதாக அறிவியல் தமிழின் வளர்ச்சியை மேம்படுத்துதல், வலிமைப்படுத்துதல். நண்பர்களே, ஒரு மொழி காலத்தின் மாறுதலால் தான், மாறுதலுக்கு ஏற்ப அதை தகவமைத்துக் கொள்ளும் போதுதான் அது உயிர்ப்புடன் இருக்கின்றது. அந்த வகையிலே நேற்று அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் மீது நமது அறிவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மற்ற துறைகளை சார்ந்தவைகளில் நமது தமிழ் பாதையை அமைத்து அதில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. இதுவும் ஒரு நோக்கம், இந்த கவியரங்கத்தின் இது ஒரு நோக்கம். மூன்றாவதாக புதிய தலைமுறையை ஊக்குவித்தல். நேற்றின் மரபும் இன்றைய சவால்களும் நாளைய வாய்ப்புகளும் தமிழில் இணைந்தே இருக்கின்றன என்பதை இன்றைய இளைஞர்கள் உணரும் பொழுது தமிழ் ஒரு பாடம் அல்ல, அது ஒரு உயிர்ப்பான ஆற்றல் என்பது புரியும். முதல் மொழி 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் இந்த கவியரங்கத்தில் நாம் கேட்கும் கவிதையில் நம்மை மகிழ்வூட்டுவதோடு கடந்ததை நினைவூட்டும், இன்றையை வெளிச்சமாக்கும், நாளைய நம்பிக்கையை கொடுக்கும். முதல் மொழியின் சார்பில் அனைத்து கவிஞர்களுக்கும், விருந்தினர்களுக்கும், ஆதரவாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றை மதித்து இன்றை வளப்படுத்தி நாளை உருவாக்குவோம் என்று கூறி, தமிழ் நெஞ்சங்களே, முதல் மொழியில் இணையங்கள், அறம் சார்ந்த அறிவார்ந்த தமிழ் உலகத்தை நிலைநாட்டுவோம், வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10வது முறையாக தடுக்கி விழுந்தவனுக்கு முத்தமிட்டு பூமி சொன்னது, இதற்கு முன்பு 9 முறை எழுந்து நடந்தவன் அல்லவா நீ. ஈரோடு தமிழன்பனுக்கு முதல் மொழி புகழ் வணக்கம். முதல் மொழி எங்கள் முதல் மொழி, மூத்த குடி தமிழருக்கு தாய்மொழி. அறிவியலை முன்னிறுத்தும் அமைப்புகளில் செறிவுடனே இயங்குகிற அன்னை மொழி. அறிவியலை முன்னிறுத்தும் அமைப்புகளில் செறிவுடனே இயங்குகிற அன்னை மொழி. தறி ஊடாய் ஓடுகிற நூலை போல் தமிழ் நூல்கள் பல வழங்கும் சுரங்க மொழி. தெரித்தோடும் நீரின் எடை அணையை கட்டி, தெரித்தோடும் நீரின் இடை அணையை கட்டி தேக்கி வைத்த சோழனை போல் திகழும் மொழி. வறியவர்கள் வளம் கொண்டோர் அனைவருமே வாரி நெஞ்சில் அணைத்திட்ட வார்ப்பு மொழி. அம்மொழிக்கு அமைப்பு கண்ட முதல் மொழிக்கு, அம்மொழிக்கு அமைப்பு கண்ட முதல் மொழிக்கு ஆகிறது 7 ஆண்டு வளர்ந்த வழி. அம்மொழிக்கு அமைப்பு கண்ட முதல் மொழிக்கு ஆகிறது 7 ஆண்டு வளர்ந்த வழி. வாழ்த்துகிறோம் பிள்ளைகளாய் நாங்கள் நின்று, வாழ்த்துகிறோம் பிள்ளைகளாய் நாங்கள் நின்று, வரலாற்றில் முதல் மொழிதான் நிலைக்கும் என்று, வரலாற்றில் முதல் மொழிதான் நிலைக்கும் என்று. வாழ்க முதல் மொழி, வாழ்க பொறுப்பாளர்கள், வாழ்க உறுப்பினர்கள். வளர்க அதன் வழி, பெருகட்டும் இம்மண்ணில் பேராற்றல் அறிவு வழி.
அமைப்புக்கு ஆணிவேராய் இருக்கின்ற இளநகைக்கு, அமைப்புக்கு ஆணிவேராய் இருக்கின்ற இளநகைக்கு அரங்கில் உள்ள கவிஞரெல்லாம் வழங்குகிறோம் முதல் வணக்கம். வழங்குகிறோம் முதல் வணக்கம். தலைவருக்கும் செயலருக்கும் தகுதிமிக்க பொருளருக்கும் பொறுப்பினிலே இருக்கின்ற பேராற்றல் கொண்டோர்க்கும் எம் வணக்கம் உரைக்கின்றோம் என்றென்றும் தமிழ் வணக்கம். எம் வணக்கம் உரைக்கின்றோம் என்றென்றும் தமிழ் வணக்கம். தலைமை உரை தந்தவர்க்கு, நோக்க உரை செய்தவர்க்கு, நன்றி உரை சொல்பவர்க்கு, ஒளிப்பதிவு செம்மலுக்கு. தலைமை உரை தந்தவர்க்கு, நோக்க உரை செய்தவர்க்கு, நன்றி உரை சொல்பவர்க்கு, ஒளிப்பதிவு செம்மலுக்கு, அரங்கமுள்ள கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஒளிப்பதிவில் காணுகிற முதல் மொழியின் நேயர்களுக்கு முத்தான என் வணக்கம். நேற்று, இன்று, நாளை கவியரங்கத்தின் தலைப்பு. ஐம்பெரும் தலைப்புகளில் கவிஞர்கள் பாட உள்ளார். ஐம்பெரும் தலைப்புகளில் கவிஞர்கள் பாட உள்ளார். ஐம்பெரும் சிந்தனையை நம்மிடை விதைக்க உள்ளார். ஐம்பெரும் செயல்பாட்டை நம்மிடையே தூண்ட உள்ளார். 5 மடங்கு ஆற்றலினை கவியரங்கில் விதைக்க உள்ளார். ஐம்பெரும் செயல்பாட்டை நம்மிடையே தூண்ட உள்ளார். 5 மடங்கு ஆற்றலினை கவியரங்கில் விதைக்க உள்ளார். செவி கொடுப்போம், சிந்தையிலே இடம் கொடுப்போம், வருகின்ற ஆண்டுகளில் செயல்பாட்டு திடல் கொடுப்போம். சிந்தையிலே இடம் கொடுப்போம், வருகின்ற ஆண்டுகளில் செயல்பாட்டு திடல் கொடுப்போம். முதலில் நேற்று, இன்று, நாளை தமிழ் மொழி. அன்று தமிழ் மொழியை ஆண்ட புலவரெல்லாம் வென்று நின்றார்கள் அகமென்றும் புறமென்றும். அன்று தமிழ் மொழியை ஆண்ட புலவரெல்லாம் வென்று நின்றார்கள் அகமென்றும் புறமென்றும். இன்று புலவர்கள் ஆங்கில மொழி கலந்து அந்நியர் போல் நடந்து ஏதேதோ எழுதுகிறார். இன்று புலவர்கள் ஆங்கில மொழி கலந்து அந்நியர் போல் நடந்து ஏதேதோ எழுதுகிறார். ஆங்கிலேயன் பேரனை போல். நாளை நமது மொழி உலகால வேண்டும், நாளை நமது மொழி உலகால வேண்டும். அந்த வேலைக்காய் வேலை செய்ய என்னென்ன வேண்டும் என்ற, நாளை நமது மொழி உலகால வேண்டும். அந்த வேலைக்காய் வேலை செய்ய என்னென்ன வேண்டும் என்ற இயங்குமுறை பட்டியலை நாகராசன் கொண்டு வந்தார். மின்துறை பொறிஞரிவர், மின்கவி புலவரிவர். மின்னல் போல் பல கவிதை புலனத்தில் எழுதுகிற, மின்னல் போல் பல கவிதை புலனத்தில் எழுதுகிற அண்ணலே வாருங்கள், அரும் கவிதை தாருங்கள். தமிழ் மொழி நேற்று, இன்று, நாளை கவிஞர் நாகராசன். அரங்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பொறியியல் மாணவர்கள் அமைத்து இதுவரை 6 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு வந்த முதல் மொழி இன்று 7ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. அது மென்மேலும் வளர வாழ்த்தி வணங்குகிறேன். தமிழ் மொழி எழுத்துக்களின் வரிசை மட்டுமல்ல, எண்ணங்களின் உயரமும் எண்ணற்ற தலைமுறைகளின் உயிருமாகும். இந்த மண்ணின் மண் வாசனை முதல் மனிதனின் உள்ளங்கையில் எழுதப்பட்ட ஆதி வரிகள் வரை அனைத்தையும் தாங்கி நிற்கும் பெரும் பாரம்பரிய புதையல் நம் தமிழ். நேற்றைய காலம் தமிழரின் தொன்மையை விளக்கியது. இன்றைய காலம் தமிழின் செழிப்பை விரித்து காட்டுகிறது. நாளைய காலம் தமிழை உலக மேடைகளின் உச்சிக்கு நடத்தி செல்ல தயாராகிறது. இக்கவிதை அந்த 3 காலங்களின் நுண்ணிய இணைப்பை உணர்த்தும் ஒரு மென்மையான பயணம். நேற்று தொடங்கி இன்று வழியாக நாளையை நோக்கி செல்லும். நேற்று தொடங்கி இன்று வழியாக நாளையை நோக்கி செல்லும். தமிழின் அகன்ற பெருமையையும் உள்ளார்ந்த இனிமையையும் இதன் வழியாக பகிர்ந்து கொள்ளும் ஒரு தாழ்மையான முயற்சி. இந்த பயணம் உங்கள் மனதிலும் ஒரு ஒளியாக, உங்கள் இதயத்திலும் ஒரு நினைவாக நிலைத்திடும் என நம்புகிறேன். தமிழ் மொழி நேற்று, இன்று, நாளை. நேற்று நெடுந்தொலை வலையிலே நடக்கத் தெரியாத குழந்தை கூட நாவிலே நாதசுரத்தோடு 40 எழுத்தை நனைத்தபடி நடமாட வைத்த மரபு மொழியது. நடுகள் போல நிலைத்தது, 4 திசைகளிலும் நாட்டாறு போல் பரவியது.
நாடொன்றின் நெஞ்சத்திலே 4000 ஆண்டுகள் நட்சத்திரங்களாய் மின்னியது. நாட்டின் நெடும் பழமையை 400 சங்க நூல்கள் போல நம்ப முடியாத ஆழத்தில் நிழலாக நிறுத்திய நெஞ்சை நெகிழ வைக்கும் புதையல். பாண்டிய மண்ணும் சோழர் வெண்கலமும் பாண்டவர் முன்கதை போல படிந்து கிடக்கும் வரலாற்றை பரிமாறிய பண்பாட்டு மொழி. இன்று இணையத்தின் அலைகளிலே இடைவிடாமல் மிதந்து கொண்டு இளைய தலைமுறையின் இதயத்துக்குள் புகுந்து இசை, இலக்கியம், இமயங்களை தாண்டி இனிய சோடுகளை பதிக்க வைக்கிறது. அலைபேசி திரையிலே அழகிய வடிவிலே வரிசையில் நிறுத்தி முகநூலும் படப்பகடியும் மீம்ஸ் மின்னஞ்சலுமாய் மாற்றம் கண்டாலும் மூலம் மாறாத முதல் மொழி. இளைஞரின் இதயம் தொட்டு இனிமையாய் ஒலிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும் உலகத்தின் எல்லையை தாண்டி உயிரோசையை எழுப்புகிறது. இணையத்திலும் இமயத்திலும் இடைவேளையின்றி ஓடுகிறது. இளைஞரின் இதழிலே இனிமையாய் மொட்டாகிறது. இருவசமும் இணைத்தபடி இயற்கை நரம்பை தட்டி இனிமையை ஊட்டி இசை போல பரவுகிறது. நாளை நட்சத்திரம் போல நிலவும் சூரியனும் தாண்டி நவீன விண்கலங்களிலும் நடனமாடும் நயம் கொண்ட நித்திய உயிர்மொழியாகும். கடற்கரையிலோ கட்டிடங்களிலோ கணினி கண்ணாடிகளிலோ காலத்தை தாண்டி பயணம் செய்யும் காலநிலை மாறாத கவிதையாக தமிழ் வாழும். புது குழந்தையின் புன்னகை முதல் 1000 ஆண்டுகள் பின்பு பிறக்கும் மனிதரின் உருவத்தில் இதே மொழி பொலிவு சேர்க்கும். நவீன உலகத்திலும் நம்பிக்கை விதையாய் முளைக்கும். நட்சத்திரங்களை தொட்டிடும். நானோ தொழில்நுட்பங்களோடு நட்பாய் பயணிக்கும். நம் தலைமுறைக்கென நீண்ட ஒளிச்சாலையாக நாமே நெய்து வைப்போம். எழுத்தில் எழில் தரும் எம் தமிழின் ஒவ்வொரு ஓசையும் எதிர்கால குழந்தைகளின் இதயத்தில் குடியேறி எல்லா துறைகளிலும் எளிமையை போதிக்கும். என்ன துளியாய் மாறட்டும். மொழியென மட்டுமல்ல, மூச்சென நம்மை தொடரும். மரபிற்கும் மரியாதைக்கும் மனந்தளரா காவலனாய் மக்கள் தோறும் மலரட்டும். முன்னோர் வாழ வைத்த முத்தமிழ் வளம் நிறைந்த மூல மானுடல குரலாய் கடலென கரை கடக்கும் கனவுகளின் கூட்டத்திலே கூட காலத்தால் களங்கமில்லா தமிழ் மொழி துளிர்க்குது. காற்றின் திசை மாறினாலும் கண்முன்னே நின்று காவியமாய் காப்பாற்றும் கனிவான தாய்மொழி. கவிஞரின் கண்களில் கருவாக பிறந்த வார்த்தை கரை சேரும் வேளையிலே கருணை என பொங்குகிறது. கடந்த கால நினைவுகளோடு கணக்கில்லா உணர்ச்சிகளை காத்து நிற்கும் காவல் தெய்வம் எம் தமிழ் மொழிதான். நேற்றில் நம் வரலாறு, இன்றில் நம் அடையாளம், நாளையில் நம் அண்டம். நேற்றில் நம் வரலாறு, இன்றில் நம் அடையாளம், நாளையில் நம் அண்டம். நெடிய காற்றாய் வீசும், தென்றலாய் தழுவும், நிலவொளி போல புனையும், நாளும் நம் நெஞ்சுக்குள் நிறைந்து நிற்கும் நித்திய தாய்மொழி. உலகின் மூத்த மொழியான முதல் மொழி நம் தமிழ் மொழி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று, இன்று, நாளை தமிழ் மொழியின் வரலாற்றை படம் பிடித்து தந்தார் நாகராசன். மண்வாசனை என்ற சொல்லும், மண்வாசனை என்ற சொல்லும், ஆதி வரி என்ற சொல்லும் அவர் கவிதையில் முத்தாய்ப்பு சொன்னார். மொழி பயணத்தை கொண்டு வந்து நமக்கு பதிவு செய்து தந்தார். நடுகள் போல அது நிற்கிறது, நாட்டாறு போல ஓடுகிறது என்று அழகாய் படத்திருந்தார். இணையத்திலும் இளைஞர்களின் இதயத்திலும் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ் நதி என்று ஒரு படப்பிடிப்பை நடத்தி காட்டினார். நேற்றைய வரலாறு, இன்றைய அடையாளம், நாளைய அண்டம் என்ற அந்த கவிதை முடிந்தபோது நமக்குள் நம்பிக்கை பிறந்தது. அவர் கவிதையின் ஊடாய் மிக அழகான மொழி சொல்லாக்கம் ஒன்றையும் செய்து காட்டினார். மீம்ஸ் என்ற சொல்லுக்கு படப்பகடி என்ற சொல் மிக அழகான கலை சொல்லாக்கமாக இருந்தது. நாளை தமிழ் உயிர்ப்போடு இருக்கும் என்ற நம்பிக்கை நாகராசனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி கவிஞர்.
நேற்று, இன்று, நாளை. அறிவியல். அறிவியல் நோக்கம்தான் மையம் நம் முதல் மொழிக்கு. அறிவியல் நோக்கம்தான் மையம் நம் முதல் மொழிக்கு. அறிவியல் நோக்கம்தான் வேதாத்ரி மகரிஷிக்கு. அறிவியல் நோக்கம்தான் வேதாத்ரி மகரிஷிக்கு. அறிவியல் இல்லாமல் அண்டவெளி இங்கு இல்லை. அறிவியல் இல்லாமல் இயக்கங்கள் நிகழ்வதில்லை. இயங்குகிற ஒரு மனிதர் இயற்பியலை பாட உள்ளார். இயங்குகிற ஒரு மனிதர் இயற்பியலை பாட உள்ளார். வேதாத்ரி வழி நடப்பார் வேதியியலை பாட உள்ளார். உயர்வான எண்ணம் கொண்டார் உயிரியலும் பாட உள்ளார். வெண்பாவில் வெடிவெடிக்கும் அன்பு நிறை உள்ளத்தார். வெண்பாவில் வெடிவெடிக்கும் அன்பு நிறை உள்ளத்தார் கொள்ளை அடிப்பதற்கும் புதிய வழி கண்டறிந்தார். அவருடைய கவிதை புத்தகத்தினுடைய பேர் கொள்ளை அடிப்பது எப்படி. வெண்பாவில் வெடிவெடிக்கும் அன்பு நிறை உள்ளத்தார் கொள்ளை அடிப்பதற்கும் புதிய வழி கண்டறிந்தார். ஞானம் பதிப்பகத்தின் ஞானம் நிறை உரிமையாளர். ஞானம் பதிப்பகத்தின் ஞானம் நிறை உரிமையாளர் ஞான ரவிச்சந்திரன் அறிவியலை பாட உள்ளார். வாருங்கள் கவிஞரே வார்த்திடுங்கள் அறிவியலை. வாருங்கள் கவிஞரே வார்த்திடுங்கள் அறிவியலை. முதல் மொழி அமைப்பின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா. தமிழ் அறிவியல் நேற்று, இன்று, நாளை. ஆன்ற பெருமக்கள் அத்துணை பேருக்கும் ஈன்ற பெரிதுவக்கும் அன்னையை போன்றே பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்த்துகள் வழங்கி நறுமண பூத்தொடுத்து சாற்றுகிறேன் வணக்கங்கள். முதல் மொழியாம் தமிழ் மொழிக்கு வயது ஏது? முதல் மொழியாம் தமிழ் மொழிக்கு வயது ஏது? ஆனால் தமிழ் வளர்க்கும் முதல் மொழிக்கோ இன்று வயது 7. இது பொறியாளர் தங்குகின்ற ஆலமரத்து நிழல். என்றும் செறிவான செயல்வகையால் அது நின்று பெறும் புகழ். வாழ்க வாழ்க. தமிழால் இயலாதது என சொல்ல இங்கே ஏது? தமிழால் இயலாதது என சொல்ல இங்கே ஏது? தமிழ் இயலன் தமிழால் வகை வகையாய் நூல்களை படைக்கின்ற போது. இவரோடு எப்போதும் கவிஞர் படை இருக்கும். இவரோடு எப்போதும் கவிஞர் படை இருக்கும். திறந்தபடி தவறாது நாள்தோறும் கவிதை கடை இருக்கும். பவர் கொண்டு பவனி வரும் மின்சாரம். பவர் கொண்டு பவனி வரும் இவர் கவிதை தடை உடைக்கும். தமிழ் பகைவர்க்கு தக்கபடி இவர் படைப்பில் விடை கிடைக்கும். கவியரங்க தலைமை வாழ்க. அணுவை துளைக்கும் அறிவியல் அறிந்த கணு கரும்பு இனிப்பு தமிழே. நேற்றே அணுவை பிளந்து அணுவுக்குள் இருக்கும் துணுக்கு அணுவா துணுக்கு அளவாம் பரமணு தன்னை எண்ணிக்கையிலே ஏற்றவோ இறக்கவோ இயலும் என்று இயம்பிய இன்றைய அறிவியலை நேற்றே கற்று நீ தேர்ந்ததால் அணுவுக்குள் 7 கடல் முற்றும் புகுத்தும் கற்பனை செய்தார். அறிவின் வகையினை ஆற்றுப்படுத்தி அறிவியல் உச்சத்தில் நேற்றே நின்ற செறிவு மிகுந்த செம்மொழி தாயே. அறிவின் தன்மையை யார் அறியும் முன்னே அறிவின் 6 வகையினை அடுக்கி ஊரறிய செய்த உன்னத தமிழே. ஓரறிவு முதலாய் 6 அறிவு வரையில் வேறது ஒன்றும் யாதன நேற்றே சாற்றிய தொல்காப்பிய சாரே. சொல்லி டார்வின் எப்படி தமிழ் படித்தறிந்தான்? டார்வின் எப்படி தமிழ் படித்தறிந்தான்? யார் அவனுக்கு உயிரின் பரிணாம வளர்ச்சியை வேர்த்தமிழ் வழியாய் கற்றுக் கொடுத்தார்? டார்வின் எப்படி தமிழ் படித்தறிந்தான்? நானோ அறிவியல் தொழில்நுட்பம் சொல்லும் நானோ அறிவியல் தொழில்நுட்பம் சொல்லும் நானோ துகளின் நுண்ணிய அளவினை 4 வரியில் நயந்த தமிழே. நானோ அறிவியல் தொழில்நுட்பம் சொல்லும் நானோ துகளின் நுண்ணிய அளவினை 4 வரியில் நயந்தன தமிழே. ஆவின் மயிரை 100 கூறாக்கி ஆவின் மயிரை 100 கூறாக்கி அதனை இன்னும் 1000 ஆக்கி அழகிய தமிழில் அறிவியல் பாடி பாயிரத்தில் மீ நுண் நுட்பம் நீ பகர்ந்தாய். இன்றுதான் அறிவியல் நானோ துகளின் விந்தையை பேசும். இன்றுதான் அறிவியல் நானோ துகளின் விந்தையை பேசும். 4 வரியில் அன்றே உயிரின் அளவை அழகாய் நன்று நீ பாடினாய் தென்றல் தமிழே. அளவியல் வழியையே அறிவியல் ஏற்கும். அளவியல் வழியையே அறிவியல் ஏற்கும்.
அளவிலா என் தமிழ் அளக்கும் அளவைகள் கேட்டால் அறிவியல் தோற்கும். அணுவை அளக்கவும் கோள்கள் நிறைந்த அண்டங்கள் அளக்கவும் அன்றே அறிந்த அருந்தமிழே. அணுவை அளக்கவும் கோள்கள் நிறைந்த அண்டங்கள் அளக்கவும் அன்றே அறிந்த அருந்தமிழே. இன்று உன் நிலைமையை எண்ணி நலிகிறேன், இன்று உன் நிலைமையை எண்ணி நலிகிறேன். நன்று உன் வளமை, நன்று உன் வளமை. நயத்தகு காதல் காவியம் பண்ணுதல், காட்சி எழிலை ஓவியம் பண்ண எழுத்து தூரிகை எடுத்து ஆளுதல், இதெல்லாம் ஏற்புடைத்தே. ஆயினும் நெருப்பாம் அறிவியல் நீர் பூத்து போயினால் நாளை நீ வாழ்வது எங்கன? அறிவியல் தமிழ் வளர்க்கும் மன்றங்கள் பெருக வேண்டும், அறிவியல் தமிழ் வளர்க்கும் மன்றங்கள் பெருக வேண்டும். கடுகளவாக குறுகிய உள்ளங்கள் அறிவியல் கற்று கடலளவாக விரியவே வேண்டும். அந்தி மழையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சந்தி பொழுதில் பறக்கும் சிறுபறவை கூட்டம் போல அறிவியல் அறிஞர்கள் அதிசயமாக சிறு சிறு அளவிலே அறிவியல் சமைக்கிறார். முதல் மொழி போலவே அறிவியல் வளர்க்க பதமான வழியில் மன்றங்கள் அமைக்கிறார். இது போதாது, இது போதாது, இன்னமும் வேண்டும். இது போதாது, இன்னமும் வேண்டும். பொது தமிழோடு அறிவியல் புதுக்கும் புது தமிழ் வளர முயற்சிகள் வேண்டும். இது போதாது, இன்னமும் வேண்டும். பொது தமிழோடு அறிவியல் புதுக்கும் புது தமிழ் வளர முயற்சிகள் வேண்டும். இதுதான் நாளைய உலகை உன் கை சேர்க்கும். விண்ணை தாண்டி விண்மீன் பிடிக்கும் விரல்கள் கொண்ட நீ, விண்ணை தாண்டி விண்மீன் பிடிக்கும் விரல்கள் கொண்ட நீ மண்புழு தோண்டவோ? விண்கலம் விரைந்திட கடிநடில் அடியிலே நன்னூல் சூத்திரம் வரைந்திடு. விண்வெளி சாத்திரம் வெண்பா வடிவில் சாற்றிடு, விண்வெளி சாத்திரம் வெண்பா வடிவில் சாற்றிடு. நான் படிக்க நாளை இயற்பியல் தத்துவம் தத்தகாரத்திலே தந்து உதவிடு. மின் அணுவியலை நுண்ணிய குரல் வழி கேட்கும் குரலினை பண்ணிடு. மின் அணுவியலை நுண்ணிய குரல் வழி கேட்கும் குரலினை பண்ணிடு. பித்தாகர தேற்றங்கள் விருத்தப்பாவால் நெய்து என் வருத்தம் போக்கு. தமிழே நீ செய்தால் இனி வரும் காலமும் இன் தமிழ் உன் ஆட்சிதான். இனி வரும் காலமும் இன் தமிழ் உன் ஆட்சிதான். தனி பெரும் செம்மொழி தரணியில் நாளையும் கணினி தமிழார் ஆளும் காட்சிதான். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றாகும் விந்தை, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றாக விந்தை. எஞ்ஞான்றும் தமிழால் தான் சாத்தியமாகும். நாளைக்கு தமிழே தரணியை ஆளும் வேலை வரும். என் வார்த்தை சத்தியமாகும். வாழ்வோடு நன்றி. நேற்று இன்று நாளை அறிவியல் தமிழை ஆய்ந்து உரைத்தார் ஞால ரவிச்சந்திரன். எத்தனை செய்திகள்! என்னை பார்த்து சொன்னார் பவரோடு சுற்றி கொண்டிருக்கிறார் என்று. நல்ல வேளை பவர் ஸ்டார் போல் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்வது. ஞானத்தின் கவிதையிலே அறிவியல் மிகுந்திருந்தது. அணுவுக்குள் 7 கடலை புகுத்திய இடைக்காடரும் ஔவையாரும் வந்து சென்றார்கள். ஆறறிவி சொன்ன தொல்காப்பியன் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டார். நேனோ டெக்னாலஜியை சொல்லிவிட்டு போன இலக்கியம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு அறிவியல் நூல்கள் எப்படி இருக்கின்றன என்று ஓமை ஒன்றை சொன்னார். அது அந்தி நேரத்தில் பறக்கிற சிறு பறவை கூட்டம் போல இருக்கிறது. அது பெரியதாக பெருக வேண்டும் என்றார். ஞால ரவிச்சந்திரனின் கவிதைகளிலே அறிவியல் இருக்கும். அது என்றென்றும் இந்த அண்டத்தில் சிறக்கும். உங்கள் குரல் ஒலிக்கும் நாளை வரைக்கும் முதல் மொழியின் செயல்பாட்டிற்கு அது நம்பிக்கை கொடுக்கும். நன்றி கவிஞர்கள், அழகாக சொன்னீர்கள். பித்தாகர தேற்றத்தை விருத்தப்பாவில் எழுதுகிற நிலை வந்து என் வருத்தம் போக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். பணியை மேற்கொள்ளுங்கள். முதல் மொழி துணை நிற்கும். கவிஞர்களுக்கு வாழ்த்துகள். அடுத்ததாக நேற்று இன்று நாளை வணிகம். அடுத்த கவிதை நேற்று இன்று நாளை தமிழர் வணிகம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செல். வள்ளுவரின் குரல் அது. நடுவு நிலைமையின் நிறைவு குரல் அது. பொருளை விற்று லாபம் ஈட்டும் மனிதர் மட்டும் நாம் இல்லை. பொருளை விற்று லாபம் ஈட்டும் மனிதர் மட்டும் நாம் இல்லை. பொருளை வாங்கி செல்லும் மனிதர் அவரும் நாம் தான் வேறில்லை.
பொருளை விற்று லாபம் ஈட்டும் மனிதர் மட்டும் நாம் இல்லை, பொருளை வாங்கி செல்லும் மனிதர் அவரும் நாம் தான் வேறில்லை என்பதுதான் அந்த குரல். என்றே எண்ணி வணிகம் செய்தால் எத்தனை நன்மை நிகழ்ந்துவிடும், என்றே எண்ணி வணிகம் செய்தால் எத்தனை நன்மை நிகழ்ந்துவிடும். நன்றாய் வணிகம் இருந்த கதையை நவில ஸ்டெல்லா வருகின்றார். நேற்று இன்று நாளை என்று கவிதை யாத்து தருகின்றார் ஸ்டெல்லா தீபா. கவிதை கேட்போம், வணிக வெளிச்சம் நாம் பெறுவோம். வாருங்கள் ஆசிரியரை, தாருங்கள் வணிக வரியை, முடிந்த அளவு GST இல்லாமல். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல் மொழி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். தமிழும் அறிவியலும் என தமிழரின் பெருமையையும் அறிவியல் சார்ந்த செய்தி திரட்டுகளையும் இன்றைய மாணவர்களிடம் தமிழின் சிறப்பினை ஊக்குவித்தும் வருகின்றனர். முதல் மொழியின் முயற்சி வளரட்டும், அவர்களின் முயற்சி தொடரட்டும், பின்னாளில் வெற்றி காணட்டும். முதல் மொழிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழர் வணிகம். நேற்று இன்று நாளை. நேற்று தமிழனின் வாணிகம் நம்மிடையே அன்று காண கிடைக்காத தடயத்தில் ஒன்று. தமிழனின் வாணிகம் நம்மிடையே அன்று காண கிடைக்காத தடயத்தில் ஒன்று. தொண்டி கொற்கை முசிறி என்று இவனின் வாணிகம் நடந்தது அன்று. தொண்டி கொற்கை முசிறி என்று இவனின் வாணிகம் நடந்தது அன்று. உழவே தலை என்றான் வள்ளுவன் அன்று, உழவின் பெருமையை வணிகத்தில் நின்று. உழவே தலை என்றான் வள்ளுவன் அன்று, உழவின் பெருமையை வணிகத்தில் நின்று. தலை நிமிர்ந்து காட்டினான் உழவன் அன்று, வெள்ளி முளைக்கும் முன் ஏற்பூட்டி உழுது. தலை நிமிர்ந்து காட்டினான் உழவன் அன்று, வெள்ளி முளைக்கும் முன் ஏற்பூட்டி உழுது. நெல் மணிகளை போராக அடித்தான் அன்று, உழவனின் வாணிகம் உயர்ந்தது அன்று. நெல் மணிகளை போராக அடித்தான் அன்று, உழவனின் வாணிகம் உயர்ந்தது அன்று. ஆழியில் மூழ்கி முத்தெடுத்தான் வென்று, முத்து பவளத்தை குவியலாக அன்று. ஆழியில் மூழ்கி முத்தெடுத்தான் வென்று, முத்து பவளத்தை குவியலாக அன்று. கடல் வாணிகத்தில் சிறந்த ஒன்று குவித்து வைத்தான் பரதவன் நன்று. கடல் வாணிகத்தில் சிறந்த ஒன்று குவித்து வைத்தான் பரதவன் நன்று. ஒரு சின்ன கட்டுமா எல்லாரையும் 2 தடவை படிக்கிறேன். பக்கத்துல ஒரு ஆனிரை மேய்த்து இடையர் அன்று, வணிகத்தில் சிறந்து விளங்கினான் நன்று. ஆனிரை மேய்த்து இடையர் அன்று, வணிகத்தில் சிறந்து விளங்கினான் நன்று. யவன நாட்டு அரசன் அன்று, மயில் தோகை வாணிகம் செய்தான் நன்று. பட்டை லவங்கம் மிளகு என்று முசிறியில் வாணிகம் செய்தான் அன்று. பட்டை லவங்கம் மிளகு என்று முசிறியில் வாணிகம் செய்தான் அன்று. அரிசி மயில் தோகை சந்தனம் என்று தொண்டியில் வணிகம் செய்தான் அன்று. அரிசி மயில் தோகை சந்தனம் என்று தொண்டியில் வணிகம் செய்தான் அன்று. தூசும் துகிரும் ஆரமும் என்று கொற்கையில் வாணிகம் செய்தான் அன்று. தூசும் துகிரும் ஆரமும் என்று கொற்கையில் வாணிகம் செய்தான் அன்று. பட்டினப்பாலை மதுரை காஞ்சி என்றும் தமிழர் வாணிகம் சொல்லும் நன்று. பட்டினப்பாலை மதுரை காஞ்சி என்றும் தமிழர் வாணிகம் சொல்லும் நன்று. இன்று வணிக வளாகங்கள் பல உண்டு, தமிழரின் பெருமையை சொல்லும் நன்று. இன்றும் கடல் கடந்த வாணிகம், அதை என்றும் பேசும் வையகம். இன்றும் கடல் கடந்த வாணிகம், அதை என்றும் பேசும் வையகம். கொல்லிமலையில் இன்றும் வாணிகம்,
வள்ளல் ஒருவனின் சிறப்பை சொல்லும். கொல்லி மலையில் இன்றும் வாணிகம் வள்ளல் ஒருவனின் சிறப்பை சொல்லும். மதுரையில் இன்றும் நடக்கும் வாணிகம் பாண்டிய மன்னனின் சிறப்பை சொல்லும். மலைகளில் விளையும் பல கனிமங்கள் தமிழர் வாணிகத்தின் சிறந்த வளங்கள். மலைகளில் விளையும் பல கனிமங்கள் தமிழர் வாணிகத்தின் சிறந்த வளங்கள். இன்றும் தமிழரின் மரபில் வாணிகம் தென் பகுதியில் தொடரும் பெரும் வணிகம். இன்றும் தமிழரின் மரபில் வாணிகம் தென் பகுதியில் தொடரும் பெரும் வணிகம். அறிவியல் தொழில்நுட்பம் இன்றும் நம்மிடையே ஆட்சி செய்கிறது வணிக நோக்கிலே. அறிவியல் தொழில்நுட்பம் இன்றும் நம்மிடையே ஆட்சி செய்கிறது வணிக நோக்கிலே. இணைய வழியிலே இன்றும் வாணிகம் தமிழரின் பெருமையை அது சொல்லும். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இன்று தமிழரின் வணிகத்தை பின்பற்ற முயல்வோம். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இன்று தமிழரின் வணிகத்தை பின்பற்ற முயல்வோம். தமிழரின் மரபை பின்பற்றி இன்று பல வணிக வளாகங்கள் உண்டு. அதில் நல்லவற்றை எல்லாம் கண்டு அவை சிதையாமல் காப்பது நன்று. அதில் நல்லவற்றை எல்லாம் கண்டு அவை சிதையாமல் காப்பது நன்று. நாளை முன்னோர்கள் பின்பற்றிய வணிகத்தை சொல்லி வள்ளல்கள் சொல்லிய வணிகத்தை பின்பற்றி வேந்தர்களின் வணிக உத்திகளை கையாண்டு செயற்கை நுண்ணறிவின் துணை கொண்டு முகில்கள் தவழ்ந்து செல்வது போல் தமிழரின் வணிகத்தை பார் முழுவதும் முன்னோர் வணிகத்தின் செயல்பாட்டை பறைசாற்ற நாம் முயற்சி செய்வோம். முன்னோர் வணிகத்தின் செயல்பாட்டை பறைசாற்ற நாம் முயற்சி செய்வோம். அம்முயற்சியை முதல் மொழி எடுத்துக்கொண்டு வருங்காலம் நுண்ணறிவு சார்ந்ததைக் கண்டு அதை மனதில் உறுதியாக எண்ணிக்கொண்டு செயல்படும் முதல் மொழி வாழிய வாழியவே. தமிழும் அறிவியலும் என்ற கொள்கையை உறுதியாக மனதில் எண்ணிக்கொண்டு வருங்கால உத்தியை இன்றே கையாண்டு தமிழின் பெருமையை பறைசாற்றும் முதல் மொழி கல்வி தொண்டு அறக்கட்டளை வாழிய வாழிய வாழியவே. இதே சவுண்ட் எடுத்து என் கவிதை போடுறேன். நேற்று இன்று நாளை வணிகம் குறித்து நல்லதொரு கவிதையை நவீன்றார் செல்லா. பொன்னோடு வந்து கரியோடு பெயர்ந்த சங்ககால வணிகத்தை படம் பிடித்து காட்டினார். கரி என்ற சொல் முத்தினை குறிக்கும். பட்டினப்பாலையும் புறநராற்றுப்படையும் மதுரை காஞ்சியும் சிலப்பதிகாரமும் தமிழர் வணிகத்தின் சான்றுகளாக நிற்கும் செய்தியை அழகாய் சொன்னார். செல்லா தீபா கவிதை நன்று, செல்லா தீபா கவிதை நன்று வழிகாட்டுகிறது என்றும் நல்வழி நின்று அருங்கவிதை ஒன்றை சொன்னார் இன்று, அருங்கவிதை ஒன்றை சொன்னார் இன்று பட்டினப்பாலையோ வந்தது அன்று அது மீண்டும் ஒலித்தது மேடையில் என்று. அடுத்ததாக நேற்று இன்று நாளை தமிழர் அறம். அறம் போற்றி வாழ்வதிலே அன்பு நிறை கொள்வதிலே உயர்ந்திருந்த ஓர் இனம் உண்டு. அறம் போற்றி வாழ்வதிலே அன்பு நிறை கொள்வதிலே உயர்ந்திருந்த ஓர் இனம் உண்டு. அறிவோம் அந்த இனம் தமிழ் இனம் என்று. போர் செய்யும் வேளையிலும் புகழ் பூத்த அறநெறியை தமிழ் மறவர் காத்து நின்றதுண்டு. போர் செய்யும் வேளையிலும் புகழ் பூத்த அறநெறியை தமிழ் மறவர் காத்து நின்றதுண்டு. ஆமாம், மறைந்து நின்று தாக்கவில்லை என்று. ஆமாம், மறைந்து நின்று தாக்கவில்லை என்று. அடையாள பூச்சூடி தடை தாண்டி விழுப்புண்கள் தமிழர்கள் அன்று கண்டதுண்டு. அடையாள பூச்சூடி தடை தாண்டி விழுப்புண்கள் தமிழர்கள் அன்று கண்டதுண்டு. அது வாழவில்லை உலகில் என்று. வாருங்கள் ராசேந்திரன், வரலாற்றில் நீங்கள் எத்தனையாவது ராசேந்திரன் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல் மொழிக்கு நீங்கள் முதலாம் ராசேந்திரன். முதல் மொழிக்கு நீங்கள் முதலாம் ராசேந்திரன்.
தமிழிலும் ஆங்கிலத்திலும் தகுதிமிக்க நூல் எழுதும் தமிழ் கவியே வருக, உமது அறம் தருக, அதன் வழியே மனித அறம் உயர்க. வாருங்கள் கவிஞர். அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் ஆண்டின் துவக்கம், இனி எவருக்கும் வேண்டாம் கலக்கம். செம்மொழியில் அறிவியல் வளர்க்கும் முதல் மொழியின் முயற்சி, இனி அது தோய்வில்லாமல் தொடரும் முடிவில்லா நிகழ்ச்சி. அறிவியல் அறிவு ஆக்கமும் தரும், அழிவையும் தரும். ஆனால் முதல் மொழியின் அறம் சார்ந்த அறிவியல் எப்போதும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி தரும், அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும், வெற்றி பெறும். அறம் என்பது யாது? வாழ்வின் அடித்தளம், நல்வழி காட்டும் வழி நெறி, நல்லொழுக்கத்தின் மையம். அறத்தின் மூலம் அன்பு, அது கொண்டது பல பண்பு. ஒழுக்கம், சீர்மை, கருணை, இரக்கம், தானம், உதவி, உலக நலன் என்று சில இன்னும் இருக்கிறது பல. நன்மை செய்யும் எண்ணம், நேர்மை போற்றும் உள்ளம், கருணை காட்டும் நெஞ்சம், பெருந்தன்மை கொண்ட தன்மை, குற்றம் தவிர்க்கும் செயல்கள், இவையும் அறம்தான். அறம் மனதில் பிறக்கும் நன்னயம், வாழ்க்கையை உயர்த்தும் எண்ணம், உலகை காக்கும் கருணை, தமிழனின் வாழ்வியல் நெறி. நேற்றைய தமிழனின் அறம், அவன் காத்த அறம்தான் அவனை காத்த அறம். வாய்மையை போற்றி வாழ்ந்தான், வஞ்சனை தோற்று ஓடியது. கொடையும் கருணையும் கொள்கை எனக் கொண்டான், குற்றமும் தவறும் குறைவாக கண்டான். அன்பே கடவுள் என்று உறுதியாக நின்றான், அறவழி செல்வதே அறிவு வழி என்றான். பேரமைதி கண்டான், பெரும் நிம்மதி கொண்டான். நெஞ்சில் நீத்தார் உணர்வை நெறித்தவன், அருளும் அன்பும் இரண்டு அணிகலனாய் ஒவ்வொரு அடியிலும் ஒழுக்கத்தை ஊதியவன். அறம் செய்ய விரும்பு என்ற நாணத்தால் உலகுக்கு ஒளி தந்தவன். இன்றைய தமிழரின் அறம், இணையத்தில் வாழும் உலகம், இயந்திரம் போல் மனிதன், மனிதம் மறந்த மனிதனாய் பொய்மையும் வஞ்சகமும் கொண்டு புகழும் பணமும் எல்லாம் என்று பணத்தால் எதையும் வென்றுவிடலாம் என்று இன்று இருக்கிறான் அறம் மறந்த தமிழன். நேர்மையை தொலைத்து வாய்மையை துறந்து மெய்மை எங்கே என்று ஏங்கி தவிக்குது அறம் இன்று. நாளைய தமிழனின் அறம் ஏற்றம் காணுமா நாளை. வேற்று கிரகங்களில் அடியெடுத்து வைப்பான், ரோபோக்களோடு குடும்பம் நடத்துவான். இருந்தும் தமிழை படிக்கும் ரோபோக்களும் வரும் சந்ததிகளும் கேட்கும் சில கேள்விகள். அறம் என்பது யாது? எவ்வழி நல்வழி போன்று பதில் சொல்வோம். அழியா தத்துவம் ஒன்றே, அறந்தான் அதுவே என்றே, மாறாத மாற்றம் அதுவே, காலம் கடந்து நிற்கும் நேற்று இன்று நாளை என்றும் அதுவே நன்றே. கருணை நேர்மை அன்பு கொண்டு அறம் செய்ய விரும்பு என்று உறக்கச் செல்வோம் பலமுறை, வரும் தமிழனின் மனதில் பதியும் வரை. அறிவியல் சிந்தனைகள் பரவி தினம் தினம் அதிசயம் காணும் இவ்வுலகில் தமிழனின் இழந்த பெருமையை மீட்க அறிவியல் அறத்தை கலந்து வளர்க்க முதல் மொழி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெல்க வெல்க வெல்க. முதல் மொழி வாழ்க. நன்றி. வணக்கம். அதாவது நம்ம 5 பேர் கவிதை படிக்கிறோம்னு ஒரு பேனர் பண்ணி போடுவாங்க. நேற்று இன்று நாளை அறத்தை குடித்து முதலாம் ராசேந்திரன் முத்தாய்ப்பாய் காட்டினார். அறத்தின் மூலம் அன்பு, அது கொள்கிறது பல பண்பு என்கிற வரையறை மிகச்சிறப்பாய் இருந்தது. அறத்தின் அடிப்படை அன்புதான், அது எடுக்கிறது பல்வேறு பண்பு என்கிற வரையறை மிகச்சிறப்பாய் இருந்தது. நன்மை, நேர்மை,
கருணை, பெருந்தன்மை இவையெல்லாம் அறத்தின் வளர்ச்சியில் வளர்கிற கிளைகள். அழகாய் இருந்தது உங்களின் கலையறை. பழைய தமிழுக்கு அறம் என்பது அரணாய் இருந்தது என்ற சொல்லாடல் மிகச் சிறப்பாய் எங்கள் செவிகளை நிறைத்தது. இன்றைய மனிதனோ புகழும் பணமும் தேடி மெய்மையை விட்டு பொய்மையில் பயணிக்கிறார். அழகாய் சொன்னீர்கள். நாளை என்ன நடக்கும் என்று சொன்னபோது அச்சம் வந்து சேர்ந்தது. ரோபோக்களோடு குடும்பம் நடக்கும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒருவேளை ரோபோக்கள் குடும்பம் நடத்த வருகிற போது இவர்கள் சோதிடம் பார்ப்பதையும் கட்டம் பார்ப்பதையும் விட்டுவிடக்கூடும் என்ற மகிழ்ச்சியும் இருக்கிறது. நண்பர்களே, அறமே தமிழை காக்கும், அறமே அனைவரையும் காக்கும், அறமே உலகத்தை காக்கும். முதல் மொழி அதனை தூக்கி பிடிக்கும் என்று கவிதை நன்றி. நேற்று இன்று நாளை என்ற இந்த கவியரங்கின் நிறைவு கவிதையாய் நேற்று இன்று நாளை தமிழர் வரலாறு. நேற்று இன்று நாளை என்றால் முதலில் நம் நினைவில் வரும், நேற்று இன்று நாளை என்றால் முதலில் நம் நினைவில் வரும் காற்று போல வரலாறு ஒன்று. நேற்று இருந்த காற்று எங்கே? இன்று இருக்கும் காற்று இங்கே. நாளை வரும் காற்று என்ன செய்யும்? அது வரலாறை முடிவு செய்யக்கூடும். குமரியிலே தென்முனையில் கோலோச்சி கொண்டிருந்த தமிழர் இன வரலாறு எங்கே? சொல்ல வருகிறது மீசைக்கவி இங்கே. நகைச்சுவையில் நாவேந்தர், தமிழ் சுவையில் தனிவேந்தர், இவரை போல் கவிஞர் யாரே வரலாற்றை சொல்ல வந்தாரே? இவரை போல் கவிஞர் யாரே வரலாற்றை சொல்ல வந்தாரே? வருகிறது நீண்ட நெடுமீசை, அது வளர்த்தெடுக்கும் வரலாற்று மீட்டெடுப்பில் நமக்கு இருக்கும் ஆசை. தமிழுக்கு அமுதென்று பேரும் இல்லை, தமிழுக்கு நிகராக அமுதும் இல்லை. பாரினில் தோன்றிய பன்மொழியில் தொன்மொழியாம் நன்மொழியாம் தென்மொழியை கண்மொழியாய் கொண்டு காக்கும் முதல் மொழி அமைப்பு மொழிச்சேவையில் விண்வெளி புகழ் கொண்டது. அன்பிற்கு முதல் மொழி, ஆற்றலுக்கு முதல் விழி. முதல் மொழி அமைப்பிற்கும் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கும் இனிய வணக்கம். தமிழர் வரலாற்றில் நேற்று இன்று நாளை தமிழ் என்று ஆயும்போது நேற்றைய தமிழன் இயல் தமிழன், இன்றைய தமிழன் இசைத்தமிழன், நாளைய தமிழன் நாடகத் தமிழன். அதில் நில உலகில் முதலில் கால்களை பதித்த குடி, உலகமே உறவென்று யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று உலகிற்கு இலக்கணம் விதித்த குடி, மற்றவரை என்றுமே மாண்போடு மதித்த குடி, வெண்ணிலா செங்கதில் இயற்கையை துதித்த குடி, வஞ்சக நெஞ்சினரை கண்டால் கொதித்த குடி, தாய்மானம் தமிழ்மானம் காக்க போர்க்களத்தில் குதித்த குடி, கயவர்கள் கொடுமையை காலடியில் மிதித்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த குடி, உண்மையை நன்மையால் திண்மையால் ஏற்றும் குடி, வாய்மையும் மரபையும் வளமாக நலமாக காத்த குடி, உலகமே உறவென்ற தர ஒன்றை கை கோர்த்த குடி, ஆண்பார் புலவரும் பெண்பார் புலவரும் தமிழ் சிறப்பை ஆர்த்த குடி, இனிய பண்பாட்டில் பண்பாட்டை ஈர்த்த குடி, விருந்தோம்பல் விரைந்தோம்பல் செய்ய உழைத்து களைத்து வேர்த்த குடி, வாழ்வின்றி வந்தோர்க்கு தன் வாழ்வை தந்து உடன் சேர்த்த குடி, மதம் கடவுள் கோயில் மூன்றையும் மூலதனமாக்கி வந்தோரை நீத்த குடி, உலக உயிர்களை அன்பு என்ற ஓர் உயிராய் பார்த்த குடி, வயிற்று பசிக்கு கூழேனும் கஞ்சியேனும் பாசத்தோடு நேசத்தோடு வார்த்த குடி, உலக குடியில் உயர்வாய் அறம்பொருள் இன்பம் இலக்கணமாய் பூத்த குடி தமிழர் குடி. இது அதில் சேர குடி.
கண்ணகி தெய்வத்திற்கு இமயத்தில் கல்லெடுத்த சேரக்குடி, அன்புடைமை அருளுடைமை நிறைந்த ஈரமன ஈரக்குடி சேரக்குடி. சோழக்குடி கடல் கடந்து படை வென்ற சீலக்குடி, வென்றவரோடு தோழமை பாராட்டிய தோழக்குடி, பொன் பொருள் புகழ் நீலக்குடி, காவிரி கண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், கல்லணை கண்ட உழவர் கோயில் கண்ட உலக புகழ் சோழக்குடி. பாண்டிக்குடி உலக மொழிகளில் உலக முதல் மொழிக்கு அங்கம் பூரிக்க தங்கம் போன்ற சங்கம் வைத்து உலக குடிகளை ஆண்டி குடிகளாக்கிய பாண்டிக்குடி. குறுநில மன்னர்கள் கொடை சிறப்பிலும் வீர நடை சிறப்பிலும் சிறந்த பெருநில மன்னர்களையே விஞ்சிய குறுநில மன்னர்கள் அதியமான், பாரி, குமணன் போன்றோர் ஆண்ட குறுங்குடி ஆயினும் பெருங்குடி. போற்றற்குரிய தமிழர் நேற்றைய சிறப்பு. இன்றைய தமிழினம் கல்வியை கற்பதில் இந்தியாவின் முதலினம். அறிவிலும் ஆற்றலிலும் வல்லினம், அன்பிலும் பண்பிலும் மெல்லினம், இடையினமாய் இருப்போரை காக்கின்ற படையினம். அறிவியல் தொழில்நுட்பத்தை செறிவாக கற்ற சுந்தர் பிச்சை போன்ற அறிவினம். சத்திய வழியிலும் சாமர்த்திய வழியிலும் நித்தம் நடைவழியிலும் மாணாக்கர் இனம். சாதி மத கொடுமைகளுக்கு சவாலை கட்டும் பகுத்தறிவு இனம் இன்றைய தமிழினம். மருத்துவத்தின் மகத்துவம் காண்பது, பொறியியலில் நெறி நின்று வாழ்வது, வானுயர் கட்டடங்களை வகையாக காண்பது, வேளாண்மை கல்வியில் தாளாண்மை காண்பது, உலக வணிகத்தை ஒரு கை பார்ப்பது, வெளிநாட்டு வேலைகளில் மூளையை பதித்து உள்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது, உலக கல்வியை உள்ளங்கையில் வைப்பது, திரைக்கடலோடியும் திரவியம் தேடும் தமிழர் வாக்கை தூக்கி நிறுத்துவது, அனைத்து துறைகளையும் இணைத்து முன்னேற்றம் காண்பதே இன்றைய தமிழினம். நாளைய தமிழினம் உலக அரங்கின் திலகமாக விளங்கும், ஐநா சபையின் ஆளுமையாக விளங்கும், அருளாதாரமான பொருளாதாரத்தில் ஆணிவேராய் விளங்கும், வாடிய நாட்டிற்கும் வழிகாட்டும், வளமான நாட்டிற்கு மேலும் வளம் நலம் சேர்க்கும், பெண்கள் நாட்டின் கண்கள், ஆண்கள் நாட்டின் தூண்கள், இமையாக விழியாக இரு இனத்தை சமயமாக மதிக்கும் உயரினம் தமிழினம். உலக நாடுகளின் உயர் பதவிகளை அணி செய்யும், உலக வறுமையை ஒழித்து திறமையை காட்டி பெருமையை ஈட்டும், இலக்கிய இலக்கண ஏற்றம் காணும், ஆளுநர் இல்லாத அரசை அமைக்கும். ஆளுநர் இல்லாத அரசை அமைக்கும். ஆலயத்தில் ரோபோக்களை பூசாரிகளாக்கும். அவளின் ஆணவத்தை ஒழிக்கும். வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூவியமாய் பிரிந்திருந்தாலும் மூன்றும் தமிழ் மொழியினம். ஓரினம் என்பது போல் உலகமே ஓரினம் என்று எடுத்துக்காட்டும். உலக நாடுகளுக்கு கண்டிப்பா கைத்தட்டு. உலக நாடுகளுக்கு முன்னாடியவா உலக நாடுகளுக்கு மருமகளாகவும் உறவை வளர்க்கும். உலக நாடுகளுக்கு மருமகளாகவும் உறவை வளர்க்கும். இணையத்தின் துணையால் இணையில்லா வெற்றி காணும் தமிழினம். இணையத்தின் துணையால் இணையிலா வெற்றி காட்டும். இழந்த தமிழ் பெருமையை ஈட்டும். உயர்தமிழை உலகிற்கே ஊட்டும். உலகத்தின் புகழை நிலை நாட்டும். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நேற்று இன்று நாளை வரலாற்றை படம் பிடித்து தந்தார் நகைச்சுவை நாகேந்தர். நாளைய தமிழ்நாடு வாடிய நாட்டிற்கு வழிகாட்டும் என்று சொன்னார். பாலின சமத்துவத்தில் ஓங்கி நிற்கும் என்று வைத்தார். ஆளுநர் இல்லாத அரசாங்கம்
அதைவிட கூடுதலாய் ஆலயங்களில் ரோபோக்கள் வழிபாடு நடத்தும் என்பதன் மூலமாக சமூக சிக்கலையும் தீர்த்து வைத்தார். அழகான கவிதையை ஐயா உங்களது. தங்களது கவிதையிலே உயர்ந்தது தமிழர் குடி, தங்களது கவிதையிலே உயர்ந்தது தமிழர் குடி, தங்கம் போன்று மின்னியது உங்களது கவிதை தடி, உங்களது கவிதை தடி. கவிதை வழி வளர்த்தீர்கள் வரலாற்றில் புதிய செடி, கவிதை வழி வளர்த்தீர்கள் வரலாற்றில் புதிய செடி. குடியாத்தம் குமரனே இந்தாருங்கள் இந்த பரிசை பிடி. நன்றி நண்பர்களே. நிறைவாய் ஒரு கவிதை. பொங்கும் நல்லறிவை யாருக்கும் வழங்குவது போற்றும் நெறிகள் அளவோ, பொங்கும் நல்லறிவை யாருக்கும் வழங்குவது போற்றும் நெறிகள் அளவோ, எங்கும் நல்லவரை ஏற்றி வணங்குவது ஏற்ற முறைகள் அளவோ, சங்க சொல்லறிவு தந்த பேரறிவு எங்கும் வெல்லும் அளவோ, சங்க சொல்லறிவு தந்த பேரறிவு இங்கும் வெல்லும் அளவோ, அங்கும் இங்கும் என அலைந்து திரிகின்ற மனதை அடக்க வளவோ, வங்க கடல் தமிழை வாரி குடித்தாலும் நூல்கள் பெருகும் அளவோ, தங்கும் நெஞ்சமதில் தமிழை பாடுவது தாய்க்கு பெருமை அளவோ, தங்கும் நெஞ்சமதில் தமிழை பாடுவது தாய்க்கு பெருமை அளவோ, இங்கு தமிழறிவை நின்று பெருக்குவது எதிரி ஓட வளவோ, இங்கு தமிழறிவை நின்று பெருக்குவது எதிரி ஓட வளவோ, சிங்க எதிரிகளின் சங்கை அறுப்பது நம் புலிகள் செயல்கள் அளவோ. நன்றி, வணக்கம். இதுல ஒரு போட்டோ எடுத்து நன்றியுரை ஒளிப்பதிவு இருக்கு தகவல். அவர் தான் 3:30 வந்துட்டார்.